ஃபங்க்ஷன் வேற கிட்ட வந்தாச்சு. என்கேஜ்மெண்ட் சாரியை 2 நாளைக்கு முன்னாடி தான் எடுக்கிறோம். நிறைய சாரி காட்டினாங்க. அதுல ஒரு சாரி என் தங்கச்சியோட வருங்கால மாமியாருக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து, என் தங்கச்சிக்கும் அந்த கலர் ரொம்பவே பிடிச்சிருந்ததுனால நாங்க அதே செலக்ட் பண்ணிட்டோம். எப்பவுமே இவ்வளோ சீக்கிரமா ஒரு ட்ரெஸ் நாங்க செலக்ட் பண்ணதே கிடையாது. இந்த வாட்டி ஏதோ நாங்க எடுத்துட்டோம். அப்புறம் மாப்பிள்ளைக்கு சாரிக்கு மேட்சா ஷர்ட்டும் எடுத்துக்கிட்டாங்க. என் தங்கச்சிக்கு கூட டக்குன்னு செலக்ட் பண்ணிட்டோம். ஆனா சேம் கலர் ஷர்ட் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ஒண்ணு கவனிச்சிங்களா, ஆதிச்சிட்டு இன்னைக்கு எங்க கூட வரல. ஏன் வரல, எதுக்கு வரலன்னு சொல்லிட்டு நான் வீடியோட லாஸ்ட் சொல்றேன். வாழ்க்கையில இதுவும் ஒரு முக்கியமான சாரி தான். கொஞ்சம் நல்ல கிராண்டா இருக்கிறதுக்காண்டி ஆரி ஒர்க் போட்டு கேட்டோம். 2 நாள்ல யாரும் போட்டு தர மாட்டேன்னு சொன்னதுனால நாங்களே ரெடிமேட்ல ஒரு பிளவுஸ் வாங்கிக்கிட்டோம். அப்புறம் மேட்சுக்கான வளையல் கம்மல் வாங்கிக்கிட்டு எனக்கு இந்த நெயில்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டேன். சீக்கிரம் பர்ச்சேஸ் முடிஞ்சு வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். வீட்டுக்கு வந்தா தூங்கிட்டு இருந்த ஆதிஸ்ரீ முழிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மார்னிங் தான் நாங்களே வந்தோம். மார்னிங் அவங்க தூங்கவே இல்ல, மதியம் தான் தூங்குனாங்க. இதுல கண்ணுல வேற கடி எறும்பு கடிச்சு விட்டுச்சு. அதெல்லாம் வீங்கி வேற இருக்கு. நாங்க கிளம்புற நேரத்துக்கு ஆதிஸ்ரீ செம தூக்கம், வந்த டயர்டு வேற இருக்கும்னு சொல்லிட்டு அம்மா கிட்ட விட்டுட்டு அப்படியே நாங்க கிளம்பணும். நான் பயந்து பயந்தா வந்தேன். அதிர்ஷ்ட அழுதுட்டு இருப்பாங்களா என்ன அதுன்னு சொல்லிட்டு. ஆனா எங்க அம்மா சாப்பாடுலாம் ஊட்டி அழாம வச்சிருந்தாங்க. நான் வியர் பண்ணிருக்க ட்ரெஸ்ஸோட லிங்க் டேக் ப்ராடக்ட்ல கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க பாருங்க.